ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. மீண்டும் அவரை தேடி வந்தனர். அவர்களை பார்த்து, அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காமல் நல்வாழ்வை தரும் அழியா உணவிற்காக உழையுங்கள் என அறிவுரை வழங்குகிறார். எனவே நாம் நம் அன்றாட வாழ்வில் உலகத்தில் தேவைகளை குறித்து கவலை கொள்ளாமல் கடவுளின் வார்த்தைகளின்படி வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். குறையில நைட்டு இபி ஃபால்ட் வெளியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் எரிஞ்சு நமக்கு பவர் வரல, ஜென்ரேட்டரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் த ஃபேன். பட் எனிவே லெட்ஸ் ட்ரை. பவர் வந்த பிறகு நமக்கு இன்னும் நல்ல காற்றோட்டமான சூழ்நிலை வரும். இருந்தாலும் இந்த நாள் நன்றாக அமைய உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஷஸ்வதா சமிதா பிறந்தநாள் வழியாக கடவுளை ஆசீர்வதிக்கும் இத்திருப்பலியை நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கிறார்கள். என்ஆர் ராஜு, குழந்தைசுவாமி, எட்வர்ட் ரம்யா, பெல்சன், மேலும் பி ஆண்டனிராஜ், இ அல்போன்சா ஆகியோருடைய நன்றிகளை இறைவன் ஏற்று ஆசீர்வதிக்க திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மது மிதாஸ், அமலன், கேத்சம், புஷ்பா மிஸ்ரா ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக
புஷ்பா அவருடைய உடல்நலத்திற்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாற்றி வப்போடைய ஆன்மாக்கள் ஜாய்ஸ், டெய்ஸி, பெத்லின், எம் ஜார்ஜ், வின்சென்ட், சாம்பிளன் ஃபர்ஸ்ட் இயர், ரொசாரிய ராஜ்குமார், மூர்த்தி, ஆரோக்கிய மேரி, ஆரோக்கியராஜ், forgotten souls of the priest Anthony Sami, Teresa Pepe, Anthony Pillai, Emit Amal, Israel, Sagaya Pushparaja, Nazrain, Fernando Susai, Santiago Fernando, Yahul Amal, Mary, Anthony, Katia Rosie, B.K. Anthony, Sebastian, Santosh, அன்னம் ஆகியோருடைய ஆன்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய இரக்கம் முடிவில்லாத பேரொழியாக இந்த ஆன்மாக்கள் மேல் ஆண்டவர் பொழிய வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதிய நாள் புதிய ஆசீர்வாதம் இல்லையா? புதிய நாள் புதிய ஆசீர்வாதம். நேற்றைய நாள் ஓகே, இன்றைய நாள் கடவுள் கொடுத்திருக்கிறார், நாளைக்கு எப்படி நமக்கு தெரியாது. ஆக நேற்றைய நாள் போல இன்றைய நாள் இருப்பது கிடையாது. நாளை நாள் எப்படி இருக்கும் என்று, ஆனால் இன்றைய நாள் வாழ்கின்ற இந்த நாள் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழதான் ஒவ்வொரு நாளும் அழைப்பு. ஆக ஆண்டவர் எப்போது நமக்காய் நம் சார்பாக நம் குடும்பங்களிலிருந்து வருகின்ற போது, அடிக்கடி நான் திரும்ப திரும்ப சொல்வேன், குடும்பங்களிலிருந்து வருகின்ற போது நீங்கள் வெறுமையாக வரலாம், எத்தனையோ சூழல்கள் இங்கு வரலாம். ஆனால் ஆலயத்திற்கு வந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் அன்னையுடைய பாதத்தில் இருந்து விட்டு வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் தொழிலுக்கும் செல்லுகின்ற பொழுது கடவுள் அருளோடு அனுப்புகிறார், ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார், பலத்தோடு அனுப்புகிறார். பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறையாக மாற்றக்கூடிய அழகான தருணம் தான் திருப்பலி, ஆன்மீகம், ஞாயிறு வழிபாடு. ஆக இப்படிப்பட்ட உன்னதமான இந்த நாளில் கடவுளுடைய அருள் ஆசீர் அன்னையினுடைய பாதத்தில் வைத்து செபிப்போம். உங்கள் அனைவரும் அன்போடும் பாசத்தோடு பங்கு தந்த முறையில் அன்போடு திருப்பலிக்கு அழைக்கின்றேன். கரங்கள் குவிப்போம், செபிப்போம். பல்வேறு சூழலில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு கோணங்களில் நாம் வந்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகிழ்வோடு மனநிறைவோடு அனுப்புகின்ற ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு தலை வணங்குவோம். கடவுளுடைய இரக்கத்தை, மன்னிப்பை நாம் கேட்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அது அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். புலந்திருக்கின்ற புதிய நாளையும் புதிய வாரத்திலும் எங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழகாக அற்புதமாக படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும். எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் நம் மீட்பராம் இயேசு. முன்னொரு காலத்தில் ஆண்டவர் மோசேயிடம், என் மக்களுக்கு வானிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் என்றார். மெல்லிய உறைபனி போல் மன்னா பொழிந்தது. முக்காலம் தொடங்கி இக்காலம் வரை விடுதலை பயணம் கூறும் இறைவாக்குக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 12-15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்.
கேட்டவை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய மடலில் இஸ்ரேல் மக்களை குறிப்பிட்டு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய போதனைகளை கற்றறிந்தவர்களால் நீங்கள் பழைய தீய நாட்டங்களை விட்டு ஒழிந்து புதிய மனிதர்களுக்குரிய இயல்பை அணிந்து உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வாழ அழைப்பு விடுக்கின்றன. எனவே இவற்றை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 17 மீளவும் 20 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல் இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்று அறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்று அறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள
பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய இரட்டிப்பான மகிழ்ச்சி. இன்றைய நாள் நீங்கள் எல்லோரும் வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்கள், நம்பிக்கையோடு வந்திருக்க. கடவுள் என்ன சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை? வாட் இஸ் த மெசேஜ் டுடே ஃப்ரம் த காட்ஸ் வேர்ட், ஃப்ரம் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? என்ன கடவுள் நமக்கு என்னதான் சொல்லுகிறார்? இந்த வாரத்திற்குரிய சார்ஜ், இந்த வாரத்துக்குரிய ரீசார்ஜ், இந்த வாரத்துக்குரிய எனர்ஜி, ஒரு ஆற்றல், ஒரு சக்தியாக ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? கேளுங்கள் அன்புக்குரியவர்கள். அது ஒரு கிராமப்புறம். அந்த கிராமப்புறத்தில் ஒரு கரும் பலகை, அந்த கரும் பலகையில் ஒரு வார்த்தை வேடிக்கையாக எழுதிவிட்டு சென்றார்கள். என்ன வார்த்தை என்றால், வாழ்க்கை என்பது என்ன? வாட் இஸ் லைஃப்? உண்மையாகவே ஒரு ஆழமாக சிந்திக்க வேண்டிய கேள்வின்னா, ஃபாதர் இப்படி கேட்டீங்க, நாங்களும் ஒரு 70 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், 50 வருஷமாக வாழ்கிறோம், இப்படி கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்பது என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பல விளக்கங்களை நீங்கள் கொடுக்கலாம். லெட் அஸ் see. வாழ்க்கை என்பது என்ன? இப்போ ஒரு 75 வயது முதியவர் அந்த வார்த்தையை பார்க்கிறார். வாழ்க்கை என்பது என்ன? அவருடைய அனுபவத்திலிருந்து அதற்கான பதில் எழுதுகிறார். என்னன்னா, வாழ்க்கை என்பது துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகின்ற ஒரு போர்க்களம். 75 வயது நபருடைய அனுபவம். வாழ்க்கை என்பது துன்பங்களோடும் துயரங்களோடு போராடுகின்ற ஒரு போர்க்களம். அடுத்து ஒரு 50-55 வயது நடுத்தர வயது, அவர் பார்க்கிறார் வாழ்க்கை என்பது என்ன? அவருடைய பார்வையிலிருந்து பதில், வாழ்க்கை என்பது இறைவன் தாங்க முடியாத சுமைகளை ஒரு சராசரி மனிதன் மீது சுமத்தி ரசிக்கின்ற ஒரு விளையாட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு அவருடைய பதில். பெண்கள் அந்த பக்கம் அப்படி போனாங்க, அவங்க எழுதுறாங்க. நீங்க என்ன எழுதுவீங்க? வாழ்க்கைனா என்ன? உங்களுடைய கோணத்திலே அந்த அம்மா எழுதுறாங்க, வாழ்க்கை என்பது என்ன? அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா சீரியல் அப்படின்னு அவங்களுடைய பதில். இளைஞன் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான், அவன் பார்க்குறான் வாட் இஸ் லைஃப்? ஒரு யூத், அவனுடைய மென்டாலிட்டி. நின்று நிதானிக்க நேரம் இல்லாமல் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், அவனுடைய பார்வையில் வாழ்க்கை. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, ஆல்ட்ரு பாய்ஸ், அவன் எழுதுறான் வாழ்க்கை என்ன? ஐயோ, வாழ்க்கை என்பது தினம் தினம் கடவுள் எனக்கு வைக்கின்ற எக்ஸாம் என்று அவனுடைய பார்வையில். இந்த பதிலெலாம் கவனிச்சிங்களா? இந்த பதில் அவங்க எப்படி வாழ்க்கையை பார்க்கிறாங்க என்பதனுடைய பதில் தான். இந்த பதிலுக்குள்ளாக ஒரு பின்புலம் இருக்கிறது. இந்த பின்புலத்தில் வாழ்க்கை அவங்க எப்படி பார்க்குறாங்க அல்லது எப்படி மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்றால், ஒரு கவலையோட, கஷ்டத்தோட, ஒரு துயரத்தோட, ஒரு வேதனையோட. ஏன்னா வாழ்க்கை என்பது சஃபரிங் ஃபாதர், வாழ்க்கை என்பது கஷ்டம் ஃபாதர், வாழ்க்கை என்பது எக்ஸாம் ஃபாதர், இப்படி தான் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம். ஆக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் நிம்மதி இல்லாமல் நிறைவில்லாமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஏராளம், எக்கச்சக்கம். அழகாக கார்ல் மார்க்ஸ் சொல்வார், வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸுடைய வார்த்தை, வாழ்க்கை என்பது என்ன? வெங்காயம் என்கிறார். எதிர்பார்க்கல இந்த பதில. வாழ்க்கை என்பது ஒரு வெங்காயம், உரிக்க 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 ஒண்ணுமே இல்லை. அதுபோல நாட்கள் நகர நகர நகர, மாதங்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக, வருத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் அல்லது மன வலிகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆக அன்புக்குரிய நாம் இந்த சூழலில் நாம் எதையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கைனா என்ன என்று நமக்கு வாழ்க்கைக்குள்ளாக நிறைய தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு கவிதை, ஒரு சினிமா வரிதான், ஒரு புது கவிதை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு பாடல். 2 வரி பாடல்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வாழ்வில் பசி இருக்கும். தேடல் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வாழ்வில் பசி இருக்கும். தேடல் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் குஷி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மேன் சர்ச் இன் மீனிங் அண்ட் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆங்கில புத்தகம், ரிட்டன் பை விக்டர் பிராங்கல் என்பவர். நாசி கேம்ப், ஹிட்லருடைய கேம்பில், சித்திரவதை முகாமில் உயிருக்கு போராடிய பிறகு நான் பிழைப்பனா மாட்டேனா, நான் வாழ்வேனா வாழ மாட்டான் என்று வாழ்க்கைக்காக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிறகு அவர் விடுவிக்கப்பட்டு வருகிறார். பிறகு தான் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளாம் ஒரு புத்தகமாக எழுதிய புத்தகம் தான் மேன் சர்ச் மீனிங் அண்ட் லைஃப்.
ஆக நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆக நம் தேடுதல் நடந்து கொண்டே இருக்கிறோம். நீங்க பாருங்க, குழந்தை பருவத்திலிருந்து இந்த தேடல் ஆகிறது. நாம் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் தவறான இடத்தில் தேடுவார்கள், அதான் பெரிய ஒரு விஷயம். ஆக நாம் எங்கே நாம் தேட வேண்டும், தவறான இடத்தில் நாம் எப்படி தேடுகின்றோம், எது சரியான இடமாக தேடுதல் நமக்கு அமையும் என்பதுதான் இன்றைய நாளுடைய இறை வார்த்தையினுடைய சிந்தனை. ஆக இன்றைக்கு தவறான இடத்தில் தேடக்கூடிய மனிதர்கள், ஒரு நிகழ்வு சொல்றேன். அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஒரு விந்தையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒருவர் அதை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நிகழ்ச்சின்னா, அந்த தோட்டத்திலே ஒரு நிறைய வர்ணங்கள் பூசப்பட்ட குச்சிகள் ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போ இதை பார்க்கிறார். ஒரு கம்பளி பூச்சி தன் உணவுக்காக நல்ல பளபளப்பான அந்த குச்சி மேலாக அப்படியே ஏறுது. அப்படியே கீழே இருந்து மேலே போய் அங்கே ஒன்றும் கிடைக்கல. அடுத்து மேலேருந்து கீழே அடுத்த குச்சி, இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அடுத்த குச்சி, இப்படியே பல குச்சிகள் தாவி 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 ஒன்றுமே கிடைக்காமல் வெறுமையாக அந்த கம்பளி பூச்சி செல்வதை அவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட பாருங்களேன், நிறைய வர்ணம் பூசப்பட்ட குச்சிகள் போல நிறைய விஷயம் உலகத்தில் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். சில பேர் பணத்தை தேடுவார்கள், சில பேர் பதவியை தேடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் புகழை தேடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் அழகு ஆடம்பரத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் அடையாளத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆக சில பேர் நுகர்வு கலாச்சாரத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் குடி என்ற பழக்கத்தை அடிமையாக இருந்து தேடிக்கொண்டிருப்பார்கள், பெண்ணாசை மண்ணாசை என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். எல்லாம் தேடி 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 கடைசியில் வெறுமையாக வாட் இஸ் லைஃப் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a waste என்று சொல்லக்கூடிய நிறைய மக்கள். என்ன ஃபாதர் வாழ்க்கை, வெறுமை ஃபாதர், தெரியல ஃபாதர், நிம்மதியே இல்லை ஃபாதர், எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு என்ன ஃபாதர், பெரிய வீடை கட்டி கூட மனசுக்குள்ளாக நிம்மதி இல்லை ஃபாதர், நிறைவு இல்லை ஃபாதர், என்ன ஃபாதர், ஒரு முழுமையே இல்லை ஃபாதர், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஃபாதர் சொல்லுகின்ற மனிதர்கள் ஏராளம், எக்கச்சக்கம். நீங்கள் கூட இருக்கலாம். ஆக அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நாம் தவறான இடத்தில் தேடக்கூடிய மனிதர்கள் யாரும். இன்றைய பாருங்க, இந்த நாளுடைய முதல் வாசகம். ஆக மக்கள் என்ன செய்கிறார்கள், புலம்புறாங்க, முணுமுணுக்கிறாங்க, ஆதங்கப்படுறாங்க. என்னது, நாங்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே நாங்கள் இருந்திருக்கலாமே, அங்கே நாங்கள் இறைச்சிகளை சாப்பிட்டு பத்திரமாக நாங்கள் வாழ்ந்திருப்போமே, இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். ஆக அவர்கள் தேடியது உணவு. ஆக என்னது, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், the stomach has to be fulfilled. அகல மெட்டீரியல் வேர்ல்ட், உலக வாழ்க்கையை தேடுகிறார்கள். ஆனால் கடவுள் தரப்படக்கூடிய ஒரு புதிய உலகத்தை தரப்போகிறார், ஒரு புதிய வாழ்க்கை தரப்போகிறார், கானான் தேசத்தை தரப்போகிறார், விடுதலை தரப்போகிறார். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆக தேடியதெல்லாம் உலக போக்கான வாழ்க்கை. இன்றைய நாளுடைய நற்செய்தி எடுத்துங்களேன், ஆண்டவர் இயேசுவை தேடுறாங்க. நீங்க எல்லாம் தேடி வந்திருக்கிறீர்கள் இல்லையா? Each and every day when you come to the church that you are searching Jesus here. நீங்கள் கூட வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நற்செய்தி பாருங்க, இயேசுவை மக்கள் தேடி சென்றார்கள். அப்ப இயேசு என்ன சொன்னார், நீங்கள் வயிறார உண்டதால் தான் என்னை தேடி வந்தீர்கள், உண்மையான தேடுதல் உங்களிடம் இல்லை என்று ஆண்டவர் அழகாக பதிவு செய்கிறார். ஆக அந்த மக்கள் என்ன பண்றாங்க, வயிறார உண்டதால், they are all searching for the stomach to be fulfilled. They were searching for the material world, they were searching for the physical world, but there is much more than that is there என்று அவர்கள் மிஸ் பண்றாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழிந்து போகின்ற உணவுக்காக தேடுகிறீர்கள், நிலையான வாழ்வு என்பது ஒன்று உண்டு, அது நான் தருவேன் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கூட எதை தேடிக்கொண்டே இருக்கிறோம், எதில் நாம் நிறைவு காண நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் ஒரு குழு இருக்கும், சார்வாக்காஸ் என்று சொல்வார்கள். சார்வாக்காஸ் என்றால் குடிப்பது, உடுத்துவது, பிறகு என்ஜாய் பண்ணுவது. ஆக மெரி, ஈட் ட்ரிங்க் மெரி என்று சொல்வார்கள். அதே போல வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, இங்க சார்வாக்காஸ் இந்தியன் கல்ச்சர்ல, வெஸ்டர்ன்ல எபிகூரியன்ஸ் என்று சொல்வார்கள். their principle is very simple, to eat, to drink and to enjoy, to marry. ஆக இப்படிதான், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இது மண்ணும் செய்யும் மரமும் செய்யும், நம்ம எல்லாம் மனிதர்கள். ஆக இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால், அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நுகர்வு கலந்த கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்ட் நிறைய கொட்டி கிடக்கிறது. நான் உங்களுக்கு நிம்மதி தரேன், நான் உங்களுக்கு நிறைவு தரேன் என்று பொருட்களை குவிக்கிறார்கள், பொருட்களில் கவனத்தை இழுக்கிறார்கள். ஒரு அவுட்லுக் இந்தியன் பத்திரிகை சொல்லுகிறது, இன்றைக்கு மக்கள் எதற்காக தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை செலவழிக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு இந்தியன் அவுட்லுக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, மக்கள் இன்றைக்கு சம்பாதிக்கின்ற பெரும்பாலான பணத்தை உணவிலும்
உடைகளிலும் உடுத்துவதிலும் தான் அவர்கள் செலவழிக்கிறார்கள். பல ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகளில் மக்கள் அதிகமாக செலவழிப்பது just for to eat, for drink and to enjoy என்று the outlook பத்திரிகை சொல்லக்கூடிய செய்தி. ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? எதில் நம்முடைய தேடுதல் நிறைவு காணுகிறது? அதில் இல்லாமல், மகிழ்வு இல்லாமல், மன நிறைவு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைகள் ஏராளம். ஆக இன்றைய நாளுடைய சிந்தனை, ஆக நாம் தேடுகின்ற தேடல் தவறான இடத்தில் இருக்கிறதா, சரியான தேடுதல் என்னவாக இருக்கிறது என்பதுதான் இயேசுடைய சிந்தனை. என்ன சொல்கிறார்? வாழ்வு தருகின்ற உணவு நானே. நீங்கள் அழிந்து போகின்ற உணவுக்காக தேடுகிறீர்கள், நிலை வாழ்வு தருகின்ற உணவு நான் என்கிறார். என்னிடம் வருபவருக்கு பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் இராது. அப்படி என்றால் சர்ச் இன் ஜீசஸ், சர்ச் இன் காட், சர்ச் இன் இட்டர்னல், search in the happiness. The happiness is nothing but the Jesus. The search in the fullness, it's nothing but Jesus himself, the fullness. இல்லையா? அருளப்பன செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, வாழ்வை கொடுக்கும், நிறை வாழ்வு கொடுக்கும் முன்பே நான் வருகின்றனாக அன்புக்குரிய. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி என்கிறார், நானே வாழ்வு என்கிறார், நானே உண்மை என்கிறார், நானே சத்தியம் என்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நிறைவு என்பது இயேசுதான், வாழ்வு என்பது இயேசுதான். பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல, அழகு அல்ல, வாய்ப்புகள் அல்ல. உறவுகள் கூட ஏமாற்றும். கணவன் ஏமாற்றுவார், மனைவி ஏமாற்றுவார்கள், சொந்த பந்தங்கள் கூட ஏமாற்றி விடுவார்கள். பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லை என்றால் இன்னொரு பேச்சு. வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு உறவு, வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் இன்னொரு வகையான உறவு. ஆக எல்லோரும் ஏமாற்றினாலும், ஆக வாழ்வு, சக்தி, பலம், நிறைவு என்பது இயேசுதான் என்கின்ற அழகான உண்மையை, the theological truth has been revealed through today's gospel. ஆக அழகான உண்மை, இயேசுதான் நிறைவு, இயேசுதான் பலம் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, வெறும் ஜெபித்துக் கொண்டு ஆலயத்தில் இருப்பதல்ல, that is not the life to be lived over here. Rather, what is the life that can be lived in order to get the happiness, in order to get the fullness, in order to get the satisfaction? What is that? அதான் இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. பழைய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கை நாம் இழந்துவிட்டு புதிய வாழ்க்கை, கடவுள் தரக்கூடிய புதிய அருள், ஆற்றலை, ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அகஸ்தினார் சொல்லுவார், இறைவா உன்னில் அமைதி அடையும் வரை என் இதயம் அமைதி அடைவது கிடையாது. ஆக நீதான் என்ற வாழ்க்கையினுடைய அமைதி, நீதான் என்ற வாழ்க்கையினுடைய நிறைவு, நீதான் என்ற வாழ்க்கையினுடைய மகிழ்வு என்கிறார். ஆக இறைவனில் சங்கமமா ஆவதுதான், இறைவனின் நிறைவு காண்பதுதான் மகிழ்வும் மனநிறைவும் என்ற அழகான சிந்தனை. பழையதை களைந்து, நம்முடைய வாழ்க்கையில் பழையது இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், இருட்டான பக்கங்கள் இருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம், காயங்கள் இருக்கலாம். ஆனால் ஆலயத்திற்கு வருகின்ற போது புதிய இயல்பு, the new nature is giving from today. ஒவ்வொரு திருப்பலியும் கடவுள் புதிய இயல்பை கொடுத்து கொண்டே இருக்கு. அதனால தான் சொல்லுவேன், man is a combination of earth and breath. கேள்விப்பட்டிருக்கீங்களா? man is a combination of earth and breath. மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கே நாம் திரும்புவோம். that is called earth. ஒரு மனிதன் என்பவன் earth and breath என்கிறார். ஆக breath என்பது என்ன? மூச்சு. கடவுள் அவர் மூச்சை கொடுத்து உயிர் கொடுத்தார் என்றால் நாம் எந்த மூச்சோடு தொடர்புடையவும் கடவுளோடு தொடர்பு. we are connected to God, we are interconnected to God, creator. படைப்பின் சிகரமாகிய படைத்த அந்த நாயகனோடு, படைப்பின் பொருளாகிய நாம் எப்போதும் தொடர்பில் இருப்பதுதான் கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசை. ஆக அன்புக்குரியவன், நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து இன்றைக்கு நான் எதை தேடுகின்றேன்? என் குடும்ப வாழ்க்கையில், என் திருமண வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன்? தேடுதல் நிறைவில்லாமல், மகிழ்வில்லாமல், மன நிறைவில்லாமல் இருக்கின்றேன். வாழ்க்கையில் வெறுமையும் விரக்தியும் வெறுப்பும் சோர்வும் கலக்கமும் கவலையும் மன அழுத்தம் வருகின்ற போது நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை நம்புங்கள், என்னை நாடுங்கள், நான் உங்களுக்கு நலவாழ்வை தருவேன். ஆண்டவரை நாம் தேடுவோம். The simple message is this: search in Jesus, that is a happiness. இயேசுவில் நாம் தேடுவோம். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இயேசுவை உன்னை தேடுகின்ற, உன் தேடுதலில் நிறைவு காணுகின்ற, உன் தேடுதல் முழுமை காணுகின்ற மக்களாய், மனிதர்களாய், குடும்பமாய், திருமண வாழ்க்கையை மாறட்டும் என்று இயேசுவில் தேடுவோம், இயேசுவில் நிறைவு காண்போம், இயேசுவில் உங்களுடைய வாழ்வு நன்றாக அமையட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து
விசுவாச நம்பிக்கையை நாம் அறிக்கையிட்டு நாம் பாடுவோம். பல கேள்விகள். எங்கே தேடுகின்றோம், எதில் தேடுகின்றோம், எதை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், சரியான இடத்தில் நாம் தேடுகின்றோமா, சரியானது எது என்று நாம் நினைத்து புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இயேசுதான் சரியான தேடல் என்பதை உணர்ந்து புரிந்து வாழதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒரு சில பொது தேவைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியும் வழியுமான எம் இறைவா, எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை உமது அன்பின் பாதையிலும் பகிர்தலின் வழியிலும் அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தெய்வமே இறைவா, எங்கள் திருநாட்டை வழிநடத்தும் ஆட்சியர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாட்டு மக்கள் அனைவரையும் வேறுபாடு காட்டாமல் அனைவரும் முன்னேறுவதற்கான நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு வளம் பெற தேவையான நடவடிக்கைகளை முனைப்புடன் எடுக்க இவர்களுக்கு ஞானத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, சமாதானம் நிலவிடவும், எங்கள் குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் உப்பு நானே என்று சொன்ன தெய்வமே, எங்கள் பங்கிலுள்ள படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நல்ல ஒழுக்கம், ஞானம், கீழ்ப்படிதல், ஒற்றுமையை தந்து ஆசீர்வதியும். இவர்கள் கல்வி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு படிக்கவும், இவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட அருளும் ஆசியும் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவிப்போம். சற்று நம் சுய ஆய்வு செய்வோம். ஆலயம் வருகின்ற போது நம்முடைய ஆத்துமாவை பரிசோதிப்பது ஒரு அழகான செயல். நமக்குள்ளாக சில கேள்விகளை நீங்கள் எழுப்புங்கள்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை தேடிக்கொண்டிருக்கின்றேன், யாருக்காக எதற்காக நான் எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவும் மகிழ்வும் மனநிறைவும் இதுதான் என்று நான் முடிவெடுத்துக்கொண்டு அதை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மனசுக்குள்ளாக மகிழ்வோடு மனநிறைவோடு கவலையோடு நான் இல்லாமல் கவலையோடு இருக்கின்ற தருணங்கள் என்ன? நிறைவில்லாமல் நிம்மதியில்லாமல் என் வாழ்க்கை ஏன் எதற்காக சொல்லுகிறது? எங்கேயோ ஒரு இடத்தில் நான் என்னுடைய வழிபாதையை நான் தொலைத்து விட்டு மறந்து விட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. கடந்த கால கசப்பான அனுபவங்கள், இருட்டான பக்கங்கள், காயங்கள் என்னை மீண்டும் மீண்டுமாக என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றனவா? என் மனைவிக்கும் கணவனுக்கும் நான் பிரமாணிக்கத்தோடு வாழாமல் ஏன் இருக்கின்றேன்? என் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தை ஏன் என்னால் கொடுக்க முடியவில்லை? ஆக என் வாழ்க்கையில் நான் எதற்கு நான் செலவிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? உண்பதும் உடுத்துவதும் வாழ்க்கை என்றால் அது மரமும் செய்யும் மண்ணும் செய்யும். நாமெல்லாம் மனிதர்கள் என்றால் இயேசுவில் நாம் நிறைவு காண, இயேசுவில் நாம் தேடுவது, நானே வாழ்வு என்கிறார், நானே வழி என்கிறார், இயேசுவில் நிறைவு காணுகின்ற மக்களாக என் வாழ்க்கை அமைகிறதா? இயேசுதான் என் முழுமையும் நிறைவும் என்பதை என்னால் உணர முடிகிறதா? ஆண்டவரே, என் வாழ்க்கை இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்கள் தவறான தேடுதலில் இல்லாமல் சரியான தேடுதலாக உண்மையில் நிறைவு காணுகின்ற மனநிலைக்கு மக்கள் முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மக்களாகி தங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து, திருமணம் குடும்பம் என்கின்ற அந்த வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து உம்மில் நிறைவு காணுகின்ற, உம்மை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு நிறைவோடு மகிழ்வோடு மன நிறைவோடு வீடுகளுக்கும் தொழிலுக்கும் குடும்பத்திற்கும் செல்ல உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். வருவோம், காணிக்கை ஆண்டவரே அனைத்துலக நிறைவும், ஆண்டவரே அனைத்துலக நிறைவும் மனித உழைப்பில் பயணமான இந்த அப்பத்தை மக்கள் கொடுக்கிறது. எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாற்றுவது அனைத்துலக நிறைவா போற்றுகிற மறுப்பெருக்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கும் இலத்தன்களை மனித உழைப்பில் பயணமான இந்த ரசத்தை மக்கள் கொடுக்கும். எங்களுக்கு வாழ்வழைக்கும் மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட மொழி தருமே. அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட மொழி தருமே. வாழ்வை வழியாய் மாற்ற வந்தேன், என்னை மாற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தேன், என்னை மாற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து ரொம்ப அழகாக நாம் சேர்ந்து நம் தேடுதல் எல்லாம் இயேசுவை நோக்கி இயேசுவில் நிறைவு காணுகின்ற மனிதர்களாய் குடும்பங்களாய் வாழ கடவுளிடத்தில் ஆண்டவர் அருளக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உழைப்பின் அடையாளமான இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் இது உலக அனைத்தையும் படைத்தேன், காலங்களில் மாற்றங்கள் எல்லாம் முறைப்படுத்தினேன், உமது சாயலில் மனிதர்களை உருவாக்கினேன், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு பணிய வைத்தேன். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதில் ஆள்களை ஆட்சி செலுத்தும். உமது செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக செய்தேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து என் தேடலெல்லாம் நீர், எங்கள் குடும்பத்திற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்தி உம்மை புகழ்ந்தேத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் திரு இரத்தமுமாகும் எங்களுக்கு வை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு வருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் நீர் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மரிய வியானி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, சில கேள்விகள் மீண்டும் நாம் எழுப்புவோம். நாம் எங்கே எதை தேடுகின்றோம்? யாருக்காக நாம் வாழ்கின்றோம்? எதற்காக எதை நாம் தேடிக்கொண்டே குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நகர்ந்து கொண்டே செல்கிறது. நிறைவில்லாமல், மகிழ்வில்லாமல், மன நிறைவில்லாமல், முழுமை இல்லாமல். ஏன்? எதற்காக? பதில் இயேசுவில் நாம் தேடுவோம். Let's all search in Jesus, who is a power, who is a ever living. ஆகவே கடவுளில் நாம் தேடக்கூடிய மனிதர்களாய் வாழ கரங்கள் விரிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய தேடுதலை ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பின் ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறது. என் அமைதியெல்லாம் உடைய தூதர்களுக்கெல்லாம் அளிக்கிறேன் என்று மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், தவறான தேடுதல்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து தேடுதல் நிறைவும் முழுமையும் நீதான் என்பதை உணரக்கூடிய மக்களாய், மனிதர்களாய், குடும்பங்களாய் வாழ உம்முடைய அருளால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் புனிதப்படுத்தி அருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் கடவுள் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு. எல்லோரும் ஆண்டவரை பார்ப்போம். எல்லா கண்களும் இயேசுவை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் தேடுதல் யார்? இவர்தான். தேடுதல் நிறைவென்ன? இவர்தான். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வார், அழிந்து போகின்ற உணவுக்காக தேடாதீர்கள், வாழ்வும் நிலைவாழ்வு தருகின்ற என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதனால சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார். உணவாய், விருந்தாய், மருந்தாய்
திரு விருந்தாய் அருளும் ஆசிரும் ஆற்றலும் ஆக்கமும் ஊக்கமும் அன்பும் தரக்கூடிய ஆண்டவருடைய அற்புதமான வாழ்வு தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தலும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாது. தீய பகைவரிடமிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர எனக்கு உம் புனிதர்களோடு எக்காலமும் இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் மீண்டுமாக உங்களை பார்ப்பதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. Do you know one thing I have been telling very many times, isn't it? What is that? When you come, the priesthood becomes a fullness. நீங்கள் வருகின்ற பொழுதுதான் குருத்துவம் முழுமை பெறுகிறது. காரணம், இறை மக்கள் குருத்துவம் சேர்ந்துதான் கடவுளுக்கு மகிமை. ஆகவே ஒவ்வொரு வாரமும் காத்து கொண்டே இருப்பேன். காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் நிறைய மக்கள் வருகிறார்கள், நிறைய மக்கள். ஆக நம்முடைய இடமானது ஒரு அழகான அற்புதமான ஜபத்தின் கூடாரமாக, இறைவேண்டலின் வீடாக மாறுகின்ற போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தான். நான் மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், the family is something very special. The family is a very peculiar. The family is a extension of the family of Trinitarian. குடும்பத்தை கடவுள் ஏற்படுத்தியது அவருடைய குடும்பத்தில் நாம் பங்கெடுக்க தான் குடும்ப வாழ்க்கை. Kindly understand what I said it. Why God created family? In order to participate in His own family. What is that in His own family? That is called Trinitarian. தமத்துவ குடும்பங்களில் பங்கெடுக்க தான் உங்களுக்கு திருமணம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் கடவுள் கொடுக்கிறார். ஆக குடும்ப வாழ்க்கை பல்வேறு விஷயங்களில் நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது you are recharging, recover, rebuild and rejuvenate என்று நாம் சொல்லலாம். மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டு அடித்தளத்தை எழுப்பிக் கொண்டு மீண்டுமாக குடும்ப வாழ்க்கைக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பவரோட சக்தியோட வாழுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், ஆண்டவரை தேடுங்கள் என்பதை உங்கள் அன்போடு நினைவுறுத்துகின்றேன். ஆக இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். இறைவன் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் வாழுங்கள். உங்கள் அன்போடு வாழ்த்துன்னு கரவொலி எழுப்பி கடவுளுக்கு ஒரு மிகுந்த மகிமையோடு நல்ல ஜோராக உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு மகிமை வாழ்த்துக்கள். அன்புகள் தொடர்ந்து நன்றாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சில அறிவிப்புகள். இன்று பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் ஜோனல் லீடர்ஸ். அதாவது நம்முடைய பங்கு ரொம்ப அழகாக ஒரு நல்ல வடிவமாக பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பங்கு நிர்வாக குழு, பிறகு செயற்குழு, பிறகு பங்கு பேரவை, அன்பியங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 51 அன்பியங்கள். நம்ம மறை மாவட்டத்தில் அதிகமான அன்பியங்கள் இருக்கக்கூடியது நம்முடைய பங்கு தான். அன்பியங்கள், அந்தந்த அன்பியங்களுக்கு பொறுப்பாளர்கள். சரி, அந்த அன்பியங்களை ஒருங்கிணைக்க சில ஜோனல் லீடர்ஸ். இப்படியாக ஒரு வடிவமாக நாம் ரொம்ப அழகாக சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆக 5 அன்பிய பொறுப்பாளர்கள் ரொம்ப அழகாக செயல்பட, பெரியவங்க தான் ரொம்ப அழகாக செயல்படுகிறார்கள். அதோடு இணைத்து ஜோனல், அதாவது ஜோனல் 1, ஜோனல் 2, ஜோனல் 3 அப்படின்னு இருந்தது. அதற்கு புதிதாக பெயர்கள் கொடுத்து மாற்றி இருக்கின்றேன். ஆக ஏன் நம்ம 1, 2, 3ன்னு சொல்லணும், ஒரு பெயர் வைப்போம்னு சொல்லிட்டு 14 ஜோன், 14 பெயர்கள். நோவா ஜோன், ஆபிரகாம் ஜோன், ஈசாக்கு ஜோன், மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன், யோபு, சாமுவேல், எசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஆமோஸ். இப்படிதான் ஜோனல் பெயர்கள். ஆகவே ஜோனலுடைய பொறுப்பாளர்களாம் இருக்கிறாங்க. அதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிய பொறுப்பாளர்கள் ஜோனல் லீடர்ஸ் எழுந்து நிற்போம். ரொம்ப நன்றாக அவங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்கிறார்கள். நம்ம எல்லாம் நம்முடைய பங்கை அழகாக வழி நடத்துகிறார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அவளுக்கு ஒரு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். தொடர்ந்து அவர்கள் நன்றாக செய்வார்கள். எல்லா அன்பியங்களையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அமர்வோம். அதேபோல் பங்கு நிர்வாக குழு அவர்கள் கூட நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஒரு பாராட்டை நாம் தெரிவிப்போம். 3 பேர் இருக்கிறார்கள். பங்கு ரொம்ப அழகாக எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து என்னை வழி நடத்துகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் ஒரு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதேபோல் செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எழுந்து நிற்போம். பங்கினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆங்காங்கே இருப்பாங்க, வந்திருப்பாங்க. சில பேர் ஈவினிங் வருவாங்க. ஆகையால் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய உற்சாகத்தை நம்முடைய மக்களுக்கு நாம் கொடுப்போம். வாழ்த்துக்கள்.
அதோடு இணைத்து அடுத்த சில அறிவிப்புகள் வருகின்ற 7:30 மணி திருப்பலி திரு இருதய ஆண்டவர் அன்பியம் சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள்: திங்கட்கிழமை புனித கன்னிமரியாள் பேராலய நேர்ந்தளிப்பு, செவ்வாய்க்கிழமை த டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் லார்ட் ஆகிய தாபூர் மலையில் ஆண்டவர் உருமாற்றம் பெற்றது, வியாழக்கிழமை புனித டொமினிக் சாவியர், சனிக்கிழமை புனித லாரன்ஸ். இன்னைக்கு என்ன திருவிழா? இன்னைக்கு என்ன ஃபாதர்? சுதந்திர தின விழாவா? ஜான் மரிய வியானியினுடைய திருவிழா. ஜான் மரிய வியானி அதனுடைய பாதுகாவலர், பங்கு குருக்களின் பாதுகாவலர். இஸ் a patron of the parish priest. ஆகையால உங்களுக்கு நிறைய பங்கு தந்தையர்கள் இருந்திருப்பார்கள். உங்களுடைய தற்போதைய பங்கு தந்தை என்ன? ஜான் மரி வியானி போல என்னால் வேலை செய்ய முடியாது, இருந்தாலும் முடிந்ததை இயன்றதை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய தற்போதைய பங்கு தந்தைக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு பணியாற்றிய நிறைய பங்கு தந்தையர்களுக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். இப்படி ஜான் மரி வியானி என்ன தெரியுமா சொல்லுவார்? ஃபாதர் என்ன சொன்னார் ஃபாதர், கொஞ்சம் சொல்கிறீங்களா ஃபாதர் அப்படின்றீங்களா? கவனிங்க. கடவுள் உலகை ஆள்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளையே ஆள்கிறார். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஜான் மரிய வியானி? கடவுள் உலகை ஆள்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளையே ஆள்கிறார். முடியாது முடியாது என்று கடவுள் சொல்லிவிட்டாலும் ஜெபித்தோம் என்றால் கடவுளும் முடியும் என்று சொல்வார். ஜான் மரிய வியானியுடைய வார்த்தைகள். ஜான் மரிய வியானி அவர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் பாவ சங்கீதத்தில் அமர்வாராம். ரொம்ப எளிமையான பணிதான். ஆனால் அவர்கிட்ட பாவ சங்கீதம் செய்வதற்காக ஹவுஸ் ஃபுல் ஆகிடுமா. எது? ட்ரெயின் அவ்வளோ புக் பண்ணிட்டு வருவாங்களாம். பிஷப்ஸ் எல்லாம் வருவாங்களாம். ஆக ஒரு நல்ல ஒரு அற்புதமான பங்கு குருவானவராக பணி செய்தார். அதனால் திரு அவை was elevated as him as the patron of parish priest. ஆகவே நல்ல ஒரு நாள் உங்கள் பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 19ஆம் நாள், கடந்த வாரம் கடைசி ஞாயிறு, மாதத்துடைய கடைசி ஞாயிறு, உங்களுடைய நீங்கள் தந்த ஞாயிறு காணிக்கை 80,276 ரூபாய் ஏறிக்கிட்டே போது. மக்கள் உங்களுடைய தாராள உள்ளம், நிறைய மக்கள் வருகிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சி. ஆக உங்கள் எல்லாருடைய தாராள உள்ளத்திற்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள்: முதல் செவ்வாய் வரதாஜபடி அந்தோணியார் சிற்றாலயத்தில் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் டியூஸ்டே இல்லையா, அந்தோணியார் நாள் ஜவமாலை திருப்பலி நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிய வார கூட்டம் ரொம்ப ரீசார்ஜ் பண்ணி அவங்களை விட்டுட்டுன்னா நிறைய அன்பிய கூட்டத்தை வச்சுட்டாங்க. ஆகையால் அப்படியே வேகமாக நான் வாசித்து விடுகிறேன். இன்றைக்கு 4 மணிக்கு, இன்று 4ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு புனித அம்ப்ரோஸ் அன்பிய கூட்டம் திரு நெல்சன் இல்லத்தில். திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு புனித கபிரியல் அன்பியம் ஆஞ்சலா எட்வின் இல்லத்தில். சனிக்கிழமை, இதெல்லாம் இந்த வாரத்தில், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பொனவேந்தர் அன்பியம் சலோமி இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அல்போன்ஸ் அன்பியம் சகாயம் இல்லத்தில். திங்கட்கிழமை மாலை 8 மணிக்கு புனித தாமஸ் அன்பிய கூட்டம் புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலயம் தாஸ்புரம் இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித ரெஜினா மிஸ்டர் வின்சென்ட் இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பிலிப் அன்பியம் மிஸ்டர் கேத்ரின் நிக்கோலா இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித அவிலா திரேஸ் அன்பியம் அருள் ஸ்டாலின் டேவிட் இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அந்தோனியா தங்கராஜ் இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு அன்னை திரேசா அன்பியம் லாசர் அந்தோனியம்மா இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு குழந்தை இயேசு அன்பியம் இருதராஜ் ரீட்டா இல்லத்தில். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியம் திருவாளை இருதராஜ் ரீட்டா இல்லத்தில். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு லூக்காஸ் அன்பியம் ரமணி போனிபாஸ் இல்லத்தில். பாருங்கள் எவ்வளோ உற்சாகத்தோடு மக்கள் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கின்ற இந்த நாள் என்னோடு இணைந்து திருப்பலியில் பங்கெடுத்த அருட்தந்தை குழந்தை சாமி சிவகங்கை மறை மாவட்டம். தந்தை அவர்களை 20 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு நன்றாக பழக்கம். ரொம்ப சாஃப்டாக பேசுவார், என்ன போல் சத்தமாலாம் பேச மாட்டார், சாஃப்டாக பேசுவார். நல்ல மியூசிஷியன், சரிங்களா, ரொம்ப நல்ல இசையில் ரொம்ப அழகான ஆர்வம் உடையவர், நல்ல ஒரு பணியாளர். சுவிட்சர்லாண்டில் அவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்கு வந்திருக்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். கடவுள் மீண்டும் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். வாரம் 6 எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட சொல்லிட்டு போனோம்? போயிட்டு வரேன் யாருக்கிட்ட? அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. கரங்களை உயர்த்துவோம். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள். அம்மா தான் நம்முடைய பாதுகாவலி. பாத்திமா அன்னை, இன்றைய நாள் இந்த வாரம் என்னெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க? வாட் இஸ் யுவர் பிளான்? என்னெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, செய்ய போகிறீங்க? குடும்பத்தை எப்படி வழி நடத்த போகிறீங்க? என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறீங்க? எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் முடிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்? மாதா கிட்ட சொல்லிட்டு போங்களேன். பாத்திமா மாதா நம்ம கூட இருந்து நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். இறுதி ஜெபம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையினால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேடலின் நிறைவு இயேசுதான். அந்த இயேசுவே நம்முடைய வாழ்வின் குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய தேடலின் நிறைவு காணுகின்ற மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி பாடல் கடவுளுக்கு நன்றி சொல்லி நல்ல குதூகலத்தோட மகிழ்ச்சியோடு நாம் பாடிவிட்டு நம் வீட்டுக்கு நாம் செல்வோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா